இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது உங்க பேர்ல ஒரு பிளாக் மார்க் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல அந்த மன ரீதியான குழப்பத்தினால ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்கும். இந்த ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல சனி வக்ரத்தன்மையோட தான் இருக்கிறார். இந்த மாதமும் அந்த அக்டோபர் மாதமும் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால அந்த தொழில் ரீதியான வருமானங்கள் மிக பெரிய அளவுக்கு அடையக்கூடிய ஒரு இலக்கை அடைய முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு இவ்வளவு ஆர்டர்ஸ் வரணும், இந்த இடத்துல நம்ம இந்த மாசம் இவ்வளவு சப்ளை பண்ணணும் இப்படின்னு என்ன விஷயத்துல நீங்க ஒரு டார்கெட் வச்சா கூட அந்த டார்கெட்டை முழுவதுமாக அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு தேக்க நிலையில இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. இந்த ரிஷபராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா பண வரவுகள் அதிகமாக இருந்தா அந்த இடத்துல பெரிய அளவுக்கு அவர்களினுடைய தொழில கேரா எடுத்துக்க மாட்டாங்க. ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தை ரொம்பவும் சிக்கனமாகவும் ஒரு கட்டுக்கோப்போடையும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பெண்களாக தான் இருப்பாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவுதான் செலவு பண்ணணும், இதுக்கு மேல அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு கட்டுக்கோப்போட அந்த குடும்பத்தை நடத்தி வந்துட்டு இருப்பாங்க. ஆனா கடந்த ஒரு 6 மாதமாக அந்த பெண்களுக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் மீது ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு நட்புறவுகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு இல்ல. அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர் சிம்ம ராசியில கேதுவோட சேர்ந்து இருந்தார். இவர் பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரனாகப்பட்டவர் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு 9ஆம் தேதி அவர் அந்த சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி போறார். இந்த கன்னி ராசியில சுக்கிரன் எப்போதுமே நீச்சமாகுவாரு. அதனால நீசமாகிறதுனால இந்த ராசி அதிபதியே நீசமாகிறதுனால இந்த மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள், உங்களுடைய சிந்தனைகள் பெருமளவுக்கு பிடிப்பு தன்மையை கொடுக்க முடியாத ஒரு நேரமாக இருக்கும். அதாவது எதுலையுமே ஒரு விரக்தி அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் மிக ஒரு சுலபமான ஒரு விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமா எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். எதெல்லாம் இந்த வேலையெல்லாம் நம்ம ஈஸியா முடிச்சிருவோம் அப்படின்னு நீங்க நினைச்ச சில விஷயங்களை அது கடைசி நீங்க அந்த எண்ட்ல போய் செய்யும் போது அது மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்குன்னு சில ப்ராஜெக்ட்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்குன்னு சில ஒர்க் அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதை ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னா அது மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில தேவையில்லாத ஒரு நெகட்டிவான ஒரு மார்க்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது உங்க பேர்ல ஒரு பிளாக் மார்க் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல அந்த மன ரீதியான குழப்பத்தினால ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடத்திலேயே அவர் சுக்கிரனாகப்பட்டவர் நீச்சமாகிறார். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அடுத்து பாத்தீங்கன்னா வேலையை இழக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட. யாரெல்லாம் குழப்பத்துல இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாருமே இந்த மாதத்துல கண்டிப்பாக வேலையை விட்டுருவீங்க. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலேயே 3 மாசமா நாங்க கழிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இந்த அக்டோபர் மாதத்துல வேலையை விடக்கூடிய தருவாய்க்கு வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய 11ஆம் இடத்துல இந்த ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி வக்ரத்தன்மையோட தான் இருக்கிறார். இந்த மாதமும் அந்த அக்டோபர் மாதமும் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால அந்த தொழில் ரீதியான வருமானங்கள் மிக பெரிய அளவுக்கு அடையக்கூடிய ஒரு இலக்கை அடைய முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடந்த ஒரு 3-4 மாதமாக நீங்களும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டார்கெட் வச்சுட்டு இருக்கிறீங்க. தொழில் ரீதியான டார்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு இவ்வளவு ஆர்டர்ஸ் வரணும், இந்த இடத்துல நம்ம இந்த மாசம் இவ்வளவு சப்ளை பண்ணணும் இப்படின்னு என்ன விஷயத்துல நீங்க ஒரு டார்கெட் வச்சா கூட அந்த டார்கெட்டை முழுவதுமாக அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு தேக்க நிலையில இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. இந்த ரிஷப ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா
பண வரவுகள் அதிகமாக இருந்தா அந்த இடத்துல பெரிய அளவுக்கு அவர்களினுடைய தொழில கேரா எடுத்துக்க மாட்டாங்க. அதே சமயம் பண வரவுகள் குறையும் போதுதான் அந்த தொழில நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கிறோம், எதனால நமக்கு வருமானங்கள் வரல அப்படின்றத நீங்க ரொம்ப அக்கறையோட கவனம் செலுத்தக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். எப்போதுமே இவங்களுடைய பாக்கெட்ல ஒரு கேஷ் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா இவர்கள் அந்த தொழில மிகப்பெரிய அளவுக்கு அக்கறை காட்ட மாட்டாங்க. இந்த மாதத்துல, இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு அந்த பண வரவுகள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த 3 மாதமாகவே எங்களுக்கு தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் பண வரவுகள் எதுவுமே தடையாக தான் இருக்கு. இது வரைக்கும் பெரிய அளவுக்கு எங்களுக்கு வருமான வளர்ச்சி அப்படி இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த மாதமும் அந்த தடைகள் நீடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த தடைகள்னால ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய சில முயற்சிகள்ல ஒரு தேக்க நிலைகள், ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள், எது ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம முன்னெடுத்தாலும் நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்களே உங்களை தன்னைத்தானே ஒரு தாழ்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைய ஒரு அமைப்புகள் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெண்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தை ரொம்பவும் சிக்கனமாகவும் ஒரு கட்டுக்கோப்போடையும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பெண்களாக தான் இருப்பாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவுதான் செலவு பண்ணணும், இதுக்கு மேல அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு கட்டுக்கோப்போட அந்த குடும்பத்தை நடத்தி வந்துட்டு இருப்பாங்க. ஆனா கடந்த ஒரு 6 மாதமாக அந்த பெண்களுக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் மீது ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு நட்புறவுகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு இல்ல. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் இவங்களை மதிக்காம சில விஷயங்களை செய்யறது, அதனால நிறைய ஒரு வருமான இழப்புகள், தேவையில்லாம அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகளோட கருத்து வேறுபாடு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இவர்கள் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பெண்கள் அதிகப்படியான பெண்கள், ரிஷபராசி பெண்கள் தன்னிச்சையாக தன்னால எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு சில விஷயங்கள்ல களமிறங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பட் அது முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதியே நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நெகட்டிவான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் மாதம் ஆக ஆக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் பெண்களினுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நல்ல மாற்றங்கள் அமையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதாவது புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நெகட்டிவான ரிசல்ட் தான். பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான விஷயம் இருக்காது. யாரெல்லாம் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பேர்ல நீங்க புத்திர பாக்கியத்துக்காக நீங்க தயாராகிட்டு இருக்கிறீங்களோ, ஒரு மருத்துவ ஆலோசனையின் பேர்ல ஒரு கடந்த 3 மாசமாக நாங்க மருத்துவ ஆலோசனை பெற்றுட்டு இருக்கோம், அதன் மூலமாக எங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு 100% ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல உங்களுடைய 11ஆம் இடத்துல அந்த சனி வக்ரத்தன்மையோட 10ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழில்கள் நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு தொழில்களாக தான் இருக்க போகுது. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல யார் யாரெல்லாம் தொழில் பண்றீங்களோ, யார் யாரெல்லாம் கான்ட்ராக்ட் ஒர்க்ல இருக்கிறீங்களோ, லேபர் கான்ட்ராக்ட், ஹெச்ஆர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மேலும் மேலும் அங்க பண வரவுகளும் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பேண்டும் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடான ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதியான வளர்ச்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ல நிறைய மாற்றங்களை செய்து அதன் மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை பெறுவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கு. வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க இந்த காலகட்டம் உங்களுக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் அங்க போய் செட்டில் ஆயாச்சு, அடுத்து நம்ம ஒரு திருமண வாழ்க்கையில இறங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய 6ஆம் இடத்திலேயே சூரியன் நீச்சம் அடைகிறதுனால ஏற்கனவே இருந்த அந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல நிவர்த்தி ஆகுவதற்கும், இதுவரைக்கும் என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாத சில நபர்களுக்கு அதிலிருந்தும் சில நிவர்த்திகள் அடைவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு பலன்கள் தான் இருக்க போது.
ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில கடன்களை இந்த மாதம் இந்த நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு நேரம். இந்த ரிஷபராசி என்பர்கள் ப்ராப்பர்ட்டி மேல ஏதாவது பிளட்ஜ் பண்ணி நீங்க கடன் வாங்கியிருக்கிறீங்க, இல்ல ப்ராப்பர்ட்டியை ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த கடனை ஒரு 20-30% அந்த கடனுக்குண்டான ஒரு தொகையை அடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்துல தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்டிகை நிறைந்த மாதங்களாக இருக்கிறதுனால யாருமே வேலை விடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க. ஆனா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த மாதிரியான சில நெருக்கடிகள் இந்த மாதத்துல வருது. பண்டிகை தினமும் இருக்கு, அதே சமயத்துல நம்ம வேலையும் விடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனா இருக்கு. அதனால குடும்பத்துல எதுவும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில குழப்பங்கள் இருக்கும். அதை பத்தி நீங்க விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.